வாங்க மைன்கிராஃப்ட் விளையாடலாம். இங்கே என்ன கிடைத்துள்ளது பாருங்கள். வாவ், இது மைன்கிராஃப்ட் வால். நான் பாத்துக்கலாமா? வாங்க சேர்ந்து விளையாடலாம். மாரியா, நீ கேட்டாயா? நான் உறுதியாக இல்ல. அங்க என்ன நடக்குது? இது விளையாட்டுல உள்ள கிரீப்பர்கள் மற்றும் ஜாம்பிகள். நாம் இங்கிருந்து வெளியேற வேண்டும். வேகமாக. ஏன் அவர்கள் எங்களை விரும்பி வந்தார்கள்? அவர்கள் மிக அருகில் இருக்கின்றனர். நண்பர்களே, மேல் நோக்கி செல்லுங்கள். கவலைப்பட வேண்டாம், நாங்கள் உங்களை பாதுகாப்போம். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எங்கள் ஆயுதங்களை எடுக்கவும். நல்வாழ்த்துகள். நல்லா பண்ண மாரியா. வாங்க இதை முடிக்கலாம். வாங்க போகலாம். சரி, கீழே போகலாம். சரி, ஆனால் மேலும் கிரீப்பர்கள் இருக்கிறாங்களா? நாம கண்டறிவோம். வாங்க போகலாம். யாரையும் பார்க்கிறாயா? இல்ல, எனக்கு தெளிவா தோணுது. இங்க யாரும் இல்லை. வாங்க போகலாம். ஐயோ, இவன் பாருங்கள், மேலும் கூட்டம் வருகிறார்கள். கவலைப்படாதே சகோதரி, ஒரு சுவர் கட்டுவோம். ஆம், நாம் தான் அதை சாதித்தோம். அப்பா இல்ல, அவங்க சுவர் உடைக்கிறாங்க. ஆனால் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பிக்காக்ஸ் பயன்படுத்துவோம். மாரியா, இந்த பிக்காக்ஸ் எடு. வாவ், நான் உண்மையான பிக்காக்ஸ் பெற்றேன். இப்போது பிக்காக்ஸ் பயன்படுத்தி லாவா உருவாக்க வேண்டும். போ சகோதரி, போ போ சகோதரி, போ. இப்போது நாம பாதுகாப்பாக உள்ளோம். நன்றா செய்தாய சகோதரி. இப்போது கூட்டம் எங்களை அணுகாது. அவர்கள் லாவாவில் மூழ்குவர். நீங்க என்னை பெற மாட்டீங்க. நல்லா பஞ்சா. அவர்களை பாருங்கள். இவன் பாருங்கள், அவர்கள் இன்னும் வருகிறார்கள். அவங்கள வர்றாங்க. வாங்க வில்ல முயற்சிக்கலாம். ஆம், நாம் அவர்களை எல்லாம் வீழ்த்தி விட்டோம். சகோதரி, இதை முடிக்கவும். ஆம், இப்போது நாம் சிறந்த மைன்கிராஃப்ட் வீரர்கள். ஆனால் நாம் இங்கிருந்து எப்படி வெளியேறுவது? கவலைப்பட வேண்டாம். எனக்கு இப்போது தண்ணீர் வாளி கிடைச்சது. வாவ், ஒப்சிடியன். கூரே, நாம் இங்கிருந்து வெளியேறலாம்.
அது என்ன ஒலி? அதை நிறுத்த வேண்டும். அலெக்ஸ், நீங்கள் சரியா? ஸ்டெஃபி, நீ யூகிக்கிறியா? நான் ஒரு பெரிய ரோபோட் உங்களை தாக்குதுன்னு நினைச்சேன். அது நான் மற்றும் என் புதிய பேட்மேன் பொம்மைதான். அசுரர்கள் உண்மையானவை இல்லை, அலெக்ஸ். பேட் பை. அது என்ன? ஆஹா, நீ என்ன பயமுறுத்தினாய். நான் அதை நிறுத்த வேண்டும். அலெக்ஸ், நீங்கள் சரியா? தாஷா, நான் அசுரர்கள் உங்களை தாக்குகிறது என்று நினைத்தேன். நீ மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறாய். எனது உடன் விளையாடவா, அலெக்ஸ்? உனக்கு அது கேட்கிறதா? ஓ, இது என்ன? ஐயோ, உதவுங்கள். இல்லை, நான் துணிச்சலாக இருக்க வேண்டும். ஓ, பொம்மைகள் மட்டுமே. டைனோசர்கள் எங்கு சென்றது? அலெக்ஸ், நீங்க சரியா? இங்கு வாருங்கள், ஒன்னா விளையாடுவோம். நான் பயமுறுத்தும் அசுரர்கள் இங்கு தாக்குகிறது என்று பார்த்தேன். அவை எங்கே? அலெக்ஸ், நான் உங்களுக்கு சொன்னேன், அசுரர்கள் இல்லை. அது என்ன ஒலி? சென்று விடு, சென்று விடு. ஷீ. பூ அசுரர்கள் இல்லை. ஓ, வணக்கம் அலெக்ஸ். நீங்கள் தயவு செய்து சுத்தம் செய்ய எனக்கு உதவ முடியுமா? ஆமாம் இவான், நான் முடியும். ஆனா பேய் எங்கு உள்ளது? அலெக்ஸ், பேய்கள் இல்லை, ஆனால் தூசி இருக்கிறது. வாருங்கள், சுத்தம் செய்கிறோம். முடிஞ்சது. இவான், நாம் இப்போது ஒன்றாக விளையாட முடியுமா? ஆம், கண்டிப்பா. நீ அருமையான வேலை செய்தாய். வாருங்கள், விளையாடுவோம். நல்ல வேலை. அது என்ன ஒலி? இது என்ன? இல்ல இல்ல இல்ல. இது ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. இல்லை, நான்
நான் தைரியமா இருக்கணும். என்ன நடக்குது? ஹே அலெக்ஸ், எங்கள் டீ பார்ட்டியில சேர வாருங்கள். சரி. அந்த ஒலி என்ன? இது ரொம்ப பயங்கரமா இருக்குது. என் பயங்களை எதிர்கொள்வேன். வந்து எனது உடன் சேருங்கள். சரி அப்பா, அது ஒரு பேய் என நினைக்கிறேன். ஓ, பேய்கள் என்றேதும் இல்லை, அது உன் கற்பனை. அது என் கற்பனை, பேய்கள் உண்மை இல்லை. நீங்கள் என்ன பார்க்க விரும்புகிறீர்கள்? விலங்குகள் பற்றிய ஏதோ ஒன்று இருக்கலாம். அப்பா மற்றும் அலெக்ஸ் டிவி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் மகிழ்ச்சி அடைவோம். அலெக்ஸ், அந்த ஒலி கேட்கிறதா? அந்த ஒலி கேட்கிறதா? இல்ல அப்பா, அது உன் கற்பனை. நான் உன்னை பயமுறுத்தினேனா? அது நான் தான் தஷா. இந்த அசிங்கத்தை பாருங்கள். மன்னிக்கவும் நண்பர்கள், நான் உங்களை சுத்தம் செய்ய உதவுகிறேன். பேய்கள் உண்மையில்லை. தைரியமாகவும் வலிமையாகவும் இருங்கள். உங்கள் பயங்களை எதிர்கொள்வீர். நான் ஆடணும்னு இருக்கு. ஆஃப்ஸ். வாவ், நல்ல ஆடையா இருக்கு. அலெக்ஸ் சாம்பியாக மாறிட்டாரு. நான் இவ்வளவு சின்னவளே இல்லை உன் கதைகளை நம்ப. நீ என்ன நம்பணும், இது உண்மை. அலெக்ஸ், நிறுத்து. உன்னோட என்ன பிரச்சனை? சாம்பி. என்னிடமிருந்து விலகி இரு. அவர்கள் ரொம்ப முட்டாள்கள். ஓ, நான் ஓடணும். இது எல்லாம் ஒரு கனவு, ஒரு கனவே. ஓ இல்ல, அப்பா இங்கே இருக்கார். தயவு செய்து கதவை திறக்கவும். அவரையும் சாம்பியாக மாற்றினால் என்ன செய்வது? எங்க அப்பாவை யாரும் தொட மாட்டார்கள். ஓ, ரொம்ப கெட்டா இருக்கு. நான் உன்னை பிடித்தேன் சாம்பி. அப்பா, நான் வருகிறேன். அலெக்ஸ் மற்றும் ஏவா சாம்பியாக மாறிவிட்டனர். சாம்பிகள், நீ என்ன பேசுற? என்ன சாம்பி? வாங்க அப்பா. நான் விளையாட நேரம் இல்லை.
இது விளையாட்டு இல்ல, இது உண்மை. தாஷா, நீ என்ன இல்லாமல் விளையாடலாமா? அவருடைய கண்களா? சாம்பிகள். நான் சொன்னேன், உண்மையான சாம்பிகள். நாம ஒளியணும். Okay. என்னை தொட வேண்டாம், தயவு செய்து. ஓடு தாஷா, ஓடு. நான் என்ன செய்யணும்? என் குடும்பம் சாம்பிகளாக மாறிவிட்டது. நானும் அவங்களை குலுக்கிறேன் என்று நினைச்சா, அதால ஒருவேளை நம்மால அவங்க சாதாரணமாகி போயிடுவாங்களோ. எனக்கு இது ஒரு நல்ல யோசனைன்னு தோணுது. ரொம்ப பயமா இருக்கு. வா, உன்னை சேர்த்து வா. நீ இதை செய்ய முடியும், தாஷா. ஆம், நான் மீண்டும் சாதாரண நிலைக்கு திரும்பி இருக்கிறேன். நானும் கூட. நன்றி தாஷா. அப்பா, இன்னும் ஒரு ஜாம்பி. ஓகே, இங்க பாரு. இங்கே வா. நான் மீண்டும் மனிதனாகி விட்டேன். ஆமா அப்பா, நீங்க இப்போதான் நம்மிடம் போய் வந்தீங்க. இங்கே என்ன நடந்தது? எனக்கு எதுவும் நினைவில்லை. என்ன அர்த்தம்? நான் ஜாம்பி படையெடுப்புல இருந்து உலகத்தை காப்பாத்தினேன். நீங்க ஏன் டாய்லெட் பேப்பர் வச்சிருக்கிறீங்க? அது ஒரு நீண்ட கதை. நான் கொஞ்சம் பயன்படுத்தலாமா? ஏய் ஸ்டெஃபி, பொம்மை பெட்டியை பாரு. அத பாப்போம். ஏவா, ஓ, இது என்ன? வணக்கம். ஹாய். வணக்கம் நண்பர்களே. இது ரொம்ப அழகாக இருக்கிறது. நாம எங்க இருக்கிறோம்? ஒரு யோசனை, ஒரு பொம்மை வீடு செய்வோம். ஆம், இது என் புதிய இளஞ்சிவப்பு லாபுபுவுக்கான சரியான வீடு. இல்ல, இது என் நீல லாபுபுவுக்கான சரியான வீடு. இல்ல, அது எனது. இல்ல, அது என் லாபுபுவுக்காக. இது என் வீடு. வாவ், நமக்கு 2 வீடுகள் இருக்கின்றன. ஏவா, ரொம்ப மன்னிக்கவும். என்ன நடந்துச்சு எனக்கே தெரியல. குழந்தைகளே, உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வது மிக முக்கியம். ஆம், நானும் மன்னிக்கவும் ஸ்டெஃபி. நாம் ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுக்க வேண்டும். ஏவா, எனக்கு ஒரு அழைப்பு வேண்டும். மீண்டும் நண்பர்கள். மீண்டும் நண்பர்கள். என் வீட்டை நீலமாக வண்ணம் பூச நேரம். நீலம் எனது பிடித்த நிறம். லாபுபு, ஓடு. என் வீட்டை இளஞ்சிவப்பு வண்ணம் பூச நேரம். அதை ஒருமுறை பாருங்கள்.
எனக்கு இளஞ்சிவப்பு நிறம் பிடிக்கும். எல்லாத்தையும் சமமா பரவ வேணும். அப்படித்தான் நல்லா இருக்கும். அற்புதம். சரியாக உள்ளது. இந்த மென்மையான பொருளை பயன்படுத்தி மென்மையான கூரை செய்வோம். இந்த லோகோவை என் இளஞ்சிவப்பு வீட்டில் வைக்கலாமா? இங்குதான். உங்களுக்கு இது எப்படி பிடிச்சிருக்கு? இப்போது என் கூரைக்கு இந்த மென்மையான பொருளை நான் பயன்படுத்தும் சிரா. மேலும் ஒரு நீல லோகோ. உங்க நீல வீட காணுங்க. உங்களுக்கு இது பிடிச்சதா? ஆம். நம் முற்றத்தை வசதியாக மாற்றி இந்த இளஞ்சிவப்பு வேலியை சேர்க்க நேரம். இதை போலவே இந்த இளஞ்சிவப்பு கேரேஜை இங்கு வைக்கலாமா? இது என் கேரேஜ். இப்போது கூரை போடுவோம். கார் இல்லாம கேரேஜ் எப்படி இருக்கும்? இங்கே வா. இதெல்லாம் ஒரு சூப்பரான கார். என் நீல லாபுவுக்கான ஒரு DIY டிராம்போலின் செய்வோம். முதலில் நாம் ஒரு சரியான வட்டம் செய்ய வேண்டும். இப்போது நடுவில் உள்ள பகுதியை வெளியே தள்ள வேண்டும். இப்போது துணியை பொருத்துவோம். இப்போது இதை டேப்பில் மூட வேண்டும். இப்போது இதை ஒண்டா ஒட்டுவோம். இது கடைசியது. என் DIY டிராம்போலினை பாருங்கள். எனக்கு கலைகள் மற்றும் கைவினைகள் பிடிக்கும். உங்களுக்கோ? நான் தெரிந்து கொள்கிறேன். இளஞ்சிவப்பு குச்சிகளை பயன்படுத்தி ஒரு DIY ஊஞ்சல் செய்வோம். இங்கே கொஞ்சம் பசை சேர்ப்போம். முதல் தளத்தில் இருக்கை அறையை அலங்கரிக்க நேரம். என் லாபுவுக்காக ஒரு மென்மையான சோஃபா செய்யலாம். சோஃபாவை அமைக்க நேரம். இங்கு நாம் ஒரு இளஞ்சிவப்பு கம்பளம் வைப்போம். இதன் விளைவுகளை பாருங்கள். சோஃபாவுக்கு அருகில் காஃபி டேபிள் மற்றும் இசை பாடங்களுக்கு பியானோ ஒலி எனக்கு மிகவும் பிடிக்கும். ஒரு நிலை மற்றும் ஒரு டிவி மற்றும் ஒரு விளக்கு. சுவரில் சில போஸ்டர்கள், ஒரு கடிகாரம் மற்றும் ஒரு டிஸ்கோ பந்து இருக்கிறது. என்னுடைய ஈர்ப்பு அறை எவ்வளவு அழகா உள்ளது பாருங்க. எனக்கு இது பிடிக்கும். ஆனா எப்படி? நானும் ஒரு கம்பளம் வைப்பேன். என் சிறிய லபுபுவுக்காக ஒரு சிற்றுண்டி. குழந்தைகளே, ஆனால் சற்று கொஞ்சமே அதிகமாக கொள்வது உங்களுடைய அழகிய பற்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம். இரண்டாவது மாடியில் என்ன செய்ய வேண்டும் நண்பர்களே? நிச்சயமாக நாம் ஒரு சமையலறை அமைக்க வேண்டும். என் இளஞ்சிவப்பு லபுபு பசிக்கிறது. சாப்பாடு ருசியாக சாப்பிடு லபுபு. ஸ்டெஃபி, என் சமையலறையை பாருங்கள். உங்களுக்கு பசி இருக்கிறதா? ஆஹா, என் லபுபு சாப்பிட விரும்புகிறது. அது மிகவும் அழகாக உள்ளது. ஏய் லபுபு, உன் பழக்க வழக்கங்களை கவனிக்கவும் முறையை பின்பற்றுங்கள். இது மிகவும் முக்கியமானது. அவன் நல்லாவே இருந்ததுன்னு நினைக்கிறேன்.
மேலும் சில படுக்கை விரிப்புகள் மற்றும் தலையணைகளை சேர்ப்போம். நான் செய்த என் கை தயாரிப்பு படுக்கையை நீங்கள் விரும்புகிறீர்களா? போலி அல்ல, ஆனால் எனக்கு என் சொந்த படுக்கை உள்ளது. இது ஒரு நல்ல இடம். என் விளையாட்டு அறையில் வைக்க திட்டமிட்டது இதுதான். சிறந்த யோசனை. இது என் படுக்கை அறையில் விளக்குகள் மற்றும் மாயவாத சுற்றுச்சூழலுக்கு. என் இளஞ்சிவப்பு லபுபுவுக்காக ஒரு அழகான உடையை தேர்வு செய்வோம். என் நீல லபுபுவுக்காக ஒரு அழகான உடையை தேர்வு செய்ய நேரம் வந்துவிட்டது. இப்போது என் லபுபு சும்மா உட்கார்ந்து ஓய்வெடுக்க என் தோட்டத்தில் ஒரு இளஞ்சிவப்பு ஓய்வு நாற்காலியை சேர்க்க நேரம் வந்துவிட்டது. என் லபுபுவுக்கு பாஸ்கெட் பால் போன்ற செயல்பாட்டினை விரும்புகிறது. வாருங்கள், சேருங்கள். உங்கள் இளஞ்சிவப்பு லபுபுவை கொண்டு வாருங்கள். நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஓ ஈவா, அது மிகவும் அற்புதமாக ஒலிக்கிறது. ஒன்னா விளையாடுவது மற்றும் குழுவாய் செயல்படுவது அனைத்தையும் சிறப்பாக ஆக்குகிறது. உங்கள் கூற்றில் உண்மை ஈவா. பகிர்ந்து கொள்ளவும் மற்றவர்களுக்கு உதவவும் சிறந்தது. இனி ஒன்றாக விளையாடி உருவாக்குவோம். சிறந்த யோசனை, நான் ஒப்புக்கொள்கிறேன். இதென்ன நினைக்கிறாய்? இது ஒரு செழிப்பான பள்ளி. உள்ளே செல்வோம். லெட்ஸ் கோ. அடடா, எல்லாமே பொன்னால் ஆனதா? எனக்கு இந்த பள்ளி ஏற்கனவே பிடிச்சிருச்சு. வாவ், எவ்வளவு சூப்பரா இருக்கு. காலை வணக்கம். செழிப்பான பள்ளி மாணவ மணிகள், படிக்கவும் உயரவும் நேரம் வந்துடுச்சு. ஹலோ. ஹாய். ஹாய். கெமிஸ்ட்ரி. நம்ம பொன்னான கெமிஸ்ட்ரி பாடத்தை தொடங்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு பொன்மழை சோதனையை காட்டுகிறேன். என்ன பொன்மழையா? இந்த 2 பொருட்களை சேர்த்துக்கலாம். ஆனா அது பொண்ண மாதிரியே இல்லை. சரி இருங்க, சீக்கிரமே காண்பீங்க. அது குளிர்ந்த பிறகு உங்களுக்கு பொன் மழை கிடைக்கும். இப்போ குழந்தைகளே, இத பொன்னா எப்படி மாத்துறதுன்னு காட்டுறேன். வாவ், அது ரசிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா என் சாதாரண பள்ளியில இருந்த ஒரு சோதனையை உங்களுக்கு காட்டுறேன். தொடங்கலாம். ஓ மை காட், அதை பாரு. இது போல ஒன்றும் நான் முன்பே பார்த்ததில்லை. நான் இதை தொட்டு பார்க்கலாமா? இல்ல, இது ரொம்ப குளிர். பட் நல்ல வேலை செஞ்சுட்ட ஸ்டெஃபி, உனக்கு ஏன் வருச்சு? உடற்கல்வி. செழிப்பான பள்ளி உடற்கல்விக்கு நேரம். உள்ள வாருங்கள்.
சரி, கால்பந்து ஆட்டம் தொடங்கலாம். கால்பந்து. இது என்ன? பாஸ்கெட் பால் சூட்டான ஆட்டம் தொடங்கட்டும். போ 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 போ. ஆமா இப்போ நான் முயற்சி பண்றேன். இல்ல, இவை பந்துகளைப் போலவே இல்லையே. நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு உண்மையான கால்பந்து. விளையாடலாம் நண்பர்களே. ஆனா இது பொன் இல்ல. சரி, இப்போ பாஸ்கெட் பால் விளையாடலாம். உன் வித்தியாசமான வட்டப்பந்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம யோசனை. அனுபவிங்க. கலையான பாடம். சரி, செழிப்பான பள்ளி மாணவர்களே, படைப்பாற்றலுக்கான நேரம். கலையின வகுப்புக்கு வரவேற்கிறேன். எனக்கு கலை ரொம்ப பிடிக்கும். நானும் கூட. ஆஹா, வாங்க ஆரம்பிப்போம். நான் என்னோட கரடியை பொண்ணாக பூச போறேன். செழிப்பான பள்ளி ஸ்டைலுக்கு. சரியா? நான் என்னோட கரடிய பொன்னும் ரத்னங்களாலும் அலங்கரிக்க போறேன். அதுதான் செழிப்பு, இல்லையா? எனது கெத்தான யோசனையை நீங்க பார்ப்பது வரை காத்திருங்க. சரி, சென்று அற்புதமானதை உருவாக்குங்க. உங்களுக்கு 1 மணி நேரம் இருக்கு. எனக்கும் கூட 1 மணி நேரம் இருக்கு. Let's go. முதல் அதற்கு பழக்க ஒரு நல்ல குலுக்கல் வேண்டும். சரி, உங்க படைப்புகளை என்னை காட்டுங்க. என் பொன் ரத்தின கரடியை சந்திக்கவும் இது அழகாக இல்லையா? இப்போது என் பொன் வர்ண கரடியை பாருங்கள். என்னை போலவே. என் சூப்பர் ஹீரோ ஸ்டைலில் கரடியை பாருங்கள். வாவ், மிகவும் தனிப்பட்ட மற்றும் படைப்பாற்றலுடன் உள்ளது. ஸ்டெபி, அதுக்கு A தருகிறேன். ஓ, நன்றி. மதிய உணவு நேரம். மதிய உணவில் சந்திப்போம். Okay. கோல்ட் கான்டீனுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு உங்களுக்காக என்ன தேவை? ஓ, எனக்கு ஒரு பொன் பர்கர், ஃப்ரைஸ், பொன் நகெட்ஸ் மற்றும் பொன் டோனட்ஸ் கிடைக்குமா? அதே. நானும். மற்றும் ஒரு பொன் டோனட். உங்களின் எல்லா உணவுகளும் பொன்னால் செய்யப்பட்டதா? ஆம். ஸ்டெபி, உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் ஒரு பொன் ஆப்பிள் பெற முடியுமா? கண்டிப்பா ஸ்டெஃப். இல்லை, எனக்கு தேவையில்லை, நன்றி. இந்த தந்திரம் சூப்பரா இருக்கும். ஹே நண்பர்களே, எனக்கு செய்ய எதுவும் இல்லை. நான் உங்களை சேரலாம். ஆமா, சரி, அமருங்கள். பாம்பு. அதை ஆத்துங்க.
மன்னிக்கவும், இது ஒரு ஜோக் மட்டுமே. சரி, நான் உங்களை மன்னிக்கிறேன். ஆனால் தயவு செய்து மீண்டும் செய்யாதீர்கள். என்னிடம் உண்மையான உணவு இருக்கிறது. உண்மையான உணவு? நீங்க என்ன சொல்றீங்க? நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நீங்கள் விரும்பினால் அதை முயற்சி செய்யலாம். ருசியானது. சாப்பாடு ருசியாக இருக்கட்டும். ஒலிவியல். நம் ஒலிவியல் பாடத்தை தொடங்குவோம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சரி குழந்தைகளே, என்னை பின்தொடருங்கள். ஏபி CDEF. DEF. என்ன தவறு ஸ்டெபி? உங்கள்கிட்ட பொன் எழுத்து ஸ்டிக்கர்கள் இல்லையா? அதை எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி GHI. தொடருவோம். HIJK. A B C D E F G H I J. OP. இதை யார் செய்தது? அது நான் இல்லை. நான் வாக்களிக்கிறேன். அவர்கள் இதை தொடங்கினார்கள். ஸ்டெஃபி, முதல்வர் உங்களை பார்க்க விரும்புகிறார் இப்போது. ஆம், சரி. இங்கு வா ஸ்டெபி. வணக்கம். எங்கள் ஆசிரியர்கள் உங்கள் பற்றி நிறைய சிறந்த விஷயங்கள் சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் எங்கள் பள்ளியில தொடர இருக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டுக்கொள்ள வந்தேன். நான் ரமிக்க விரும்புகிறேன். ஆனால் எனது உலகம் என்னை தேவைப்படும் வழியில் உங்களுக்கு ஒரு மோசமான மீசை உள்ளது. சுற்றி வந்துவிட்டேன். உண்மையிலா? எனக்கு என் உலகம், என் பள்ளி, என் நண்பர்கள் ரொம்ப பிடிக்கும். அட, வீட்டு பாடம். ஓடி வந்துடுறேன். இன்னைக்கு என் பிறந்த நாள். எனக்கு பல பரிசுகள் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். வாங்க, எல்லாரையும் தேடலாம். பிறந்த நாள் குழந்தை, பிறந்த நாள் குழந்தை, பிறந்த நாள் குழந்தை. யார் பிறந்த நாள் குழந்தை? நான் பிறந்த நாள் குழந்தை. நாம ஸ்டெஃபிக்காக பெரிய ஆச்சரியத்தை தயாரிக்கிறோம். ஆனால் அவளது பிறந்த நாளை மறந்துவிட்டோம் போல நடிக்க வேண்டியிருக்கிறது. சரியா? சரி, காத்திருக்கவும். நண்பர்களே, ஸ்டெஃபி வருகிறாள் என்று நினைக்கிறேன். எல்லாவற்றையும் மறைக்கவும். அவா, நீ இங்கே இருக்கிறாய். நீங்கள் இங்கே இவ்வளவு அமைதியாக என்ன செய்கிறீர்கள்? அம்மா, நாங்கள் தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருந்தோம். ஓ, நீங்கள் டிவி பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்பதா? உம்மா, என்ன காரணமாக இங்கு வந்தாய் ஸ்டெஃபி? சரி, எனக்கு நினைவில்லை. இன்று என்ன நாளாக இருக்கிறது என்று நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். இன்று சனிக்கிழமை. அந்த நினைவு, நான் அவசரமாக செல்ல வேண்டும். நானும். இரும்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். அவர்கள் என் பிறந்த நாளை மறந்து விட்டார்கள் என்று நான் நம்ப முடியவில்லை. ஸ்டெஃபி இதை விரும்புவாள். மரியா, பலூன்களை மறைக்கவும். ஸ்டெஃபி வருகிறாள். மரியா என் பிறந்த நாளை நினைவில் கொண்டிருக்கிறாள் என்று நான் நம்புகிறேன். ஹே மரியா, என்னுடன் வெளியே விளையாட விரும்புகிறீர்களா? உண்மையாக என்கிட்ட நிறைய வேலை இருக்கிறது. ஆச்சு. ஹூம், அது என்ன? அது நான் தும்மினேன். அச்சு. நீ மரியா, ஆனால் நீ முந்தைய காலத்தில் இவ்வளவு சத்தமாக தும்மியது இல்லை. உம்மா, அது என் புதிய தும்மல் முறை. இன்னும் நான் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் நல்லது. சரி, இனிமேல் உங்களால் அனுபவிக்கலாம். அலெக்ஸ், அலெக்ஸ், நீ மீண்டும் தும்மினால் ஆச்சரியம் கெடுக்கலாம். மன்னிக்கவும். பிஹு, அது மிகவும் நெருக்கமாக இருந்தது. கதவின் மணி சத்தமா? எனக்காக ஒரு ஆச்சரியம் இருக்கலாம்.
இது எனக்கு. ஸ்டெஃபி இந்த முறையை விரும்புவாள் என்று நினைக்கிறேன். வாவ், மிகவும் அழகானது மற்றும் மென்மையானது. அவள் எப்போதும் இதை விரும்பினாள். என்னையும் விட்டாலும் குறைந்தபட்சம் டாஷா என்னோட விளையாடுவாள் என்று நினைக்கிறேன். டாஷா, அவா, நான் இதை மறைக்க வேண்டும். ஹே டாஷா, உன்னிடம் என்ன இருக்கிறது? எந்தொன்றும் இல்லை, சில பந்துகள் மட்டுமே. சரி, புரிகிறது. நீங்கள் என்னுடன் போய் விளையாட விரும்புகிறீங்களா? நீங்கள் என்ன தெரியுமா, இன்னைக்கு நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். சரி, அப்படி என்றால் உங்களை பார்க்கிறேன். அவா, அது மிகவும் நெருக்கமாக இருந்தது. டாஷா என் பிறந்த நாளையும் மறந்து விட்டாள். மேலும் அவள் என்னுடன் விளையாட விரும்பவில்லை. சரி, நான் எந்த ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும்? இந்த ஒன்று. வாங்க, அவள் இதை விரும்புவாளா என்று நான் நம்புகிறேன். ஸ்டெஃபி இந்த நிறத்தை விரும்புவாள். இவன் ஸ்டெஃபி வருகிறாள். எல்லாற்றையும் மறைக்கவும். இங்கே மறைக்கவும். ஹே இவான், நீ என்ன செய்கிறாய்? நான் என் பொருட்களை சீராக அடுக்கிக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் அறிந்திருக்கலாம். அவா, உண்மையிலா? உங்கள் படுக்கையில் அந்த மேட்டானது என்ன? சரி காலை வேகமாக இருந்ததினால் படுக்கையை நன்றாக அடுக்க முடியவில்லை. அவா, சரி. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? நீங்க அதை குறிப்பிட்டுக்குங்கிறீங்களா? நிச்சயம். இன்று என் நாயை நடக்க வைக்கும் நாள். அவனும் மறந்துட்டான். வாங்க இவான். அவள் கவனிக்கும் முன்னாயே நான் அதை முடிக்க வேண்டும். ஸ்டெஃபி இதை விரும்புகிறாள் என்று நான் நம்புகிறேன். எல்லாத்தையும் மறைக்கவும். ஸ்டெஃபி வருகிறாள். சரி, பாட்டி, உங்களுக்கு நினைவிலா? எதை நினைவில் கொள்ள வேண்டும்? என்ன ஸ்டெஃபி? இது அலெக்ஸ், டாஷா, மரியா, இவான், பாட்டி மற்றும் ஸ்டெஃபிக்காக குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் போதுமானது. எல்லாவற்றையும் மறை. ஸ்டெஃபி வருகிறாள். அப்பா, என் கடைசி நம்பிக்கை. அப்பா, இன்று ஏதாவது சிறப்பு திட்டமிட்டுள்ளீர்களா? ஒண்ணுமலை சிறப்பில்லை, வெறும் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். சரி, மகிழ்ச்சி அடையுங்கள். டிவி ஆஃப் நிலையில் இருக்கு. சரி, என் பிறந்த நாளை அனைவரும் மறந்து விட்டார்கள், அப்பா கூட. எனக்கு எந்த வாழ்த்துக்களும் அல்லது பரிசுகளும் கிடைக்காது என்று தெரிகிறது. மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இதை நம்ப முடியவில்லை. என் பிறந்த நாளை அனைவரும் மறந்து விட்டார்கள். நான் நினைப்பது அதுதானா? இங்கே உங்கள் பரிசுகள். இது என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த சிறந்த பிறந்த நாள். உங்கள் நேசத்தவர்களின் பிறந்த நாள்களை மறக்க வேண்டாம். எனக்கு எல்லா பரிசுகளும் மிகவும் பிடிக்கும்.